Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான காமர்ஸில் Chapter 7 Cooperative Organization உடைய Principles இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் மாடியூலில் மீனிங் டெஃபினிஷன் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்தோம். நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். பர்சன்ஸ் வந்து வாலண்டியராக இன்வால்வ் ஆகி they use the services provided there and it is owned and controlled by the members. Okay, ஸோ இதோட பிரின்சிபிள்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 7 முக்கியமான பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இந்த பிரின்சிபிள்ஸ் தான் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் த பை விச் த கோஆப்ரேட்டிவ்ஸ் புட் தேர் வேல்யூஸ் இன் டு த ப்ராக்டிஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். So, cooperatives are voluntary organization open to all persons, people without gender, social, racial, political and religious discrimination. இது எல்லாருக்கும் ஓப்பன். யாருக்கெல்லாம் வந்து who are all able to use the services, அதுக்கப்புறம் who are willing to accept the responsibilities, எல்லாருக்குமே இது ஓப்பன். இதில் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. அதாவது ஜெண்டர், மேல் ஃபீமேலுங்கிற ஜெண்டர், சோஷியல், ரேஷியல், பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரின்சிபிள். அந்த ஃபஸ்ட்டு 7 பிரின்சிபிள்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது என்ன அஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, importance of members choosing voluntarily to make a commitment to their cooperatives. ஸோ இது என்னென்னா ஓப்பன் டு ஆல் பர்சன்ஸு. அவங்க எல்லாரும் they are able to use their services and they are willing to accept their responsibilities. யாரெல்லாம், அதாவது either they are not discriminated without of genderோ சோஷியலோ ரிலீஜியஸோ, அவங்கள எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் யாரெல்லாம் வந்து அந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதில் மெம்பர்ஸாக இருக்கணும். ஓகே, மெம்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேக்ட் இது என்ன அக்னாலேஜ் பண்ணுது அப்படின்னா, மெம்பர்ஷிப் should be limited to only those persons who are actively involved in that type of activity. ஸோ இப்போ யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மெம்பர்ஸ் ஆகலாம். ஓகே, அவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். அதே சமயம் தே ஹாவ் த ஆப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்கு உண்டு. ஓகே, தே கேன் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் அண்ட் தே ஆல்சோ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, தே ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங். இது எல்லாமே வந்து இருக்கணும். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஜெண்டர் பயாஸ் அப்படின்னும் போது இது வந்து கிராண்டிங் த ஓப்பன் மெம்பர்ஷிப் ஈவன் உமன் ஷுட் பி தேர். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் உமன் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் தே கேன் ஷேர் திங்ஸ், தே கேன் ரீச் த பீப்புள் சூன் அப்படிங்கிறதுனால உமனும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதோட வேல்யூ, கோஆப்ரேட்டிவோடைய ஒரு வேல்யூ இது. ஸோ திஸ் பிரின்சிபல் வந்து இது என்னென்னா, it gives an opportunity to the women to join the cooperatives and to be the cooperate பண்ணுறதுக்கு உமனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இது எனி கிளாஸு, ரிலீஜன், பொலிட்டிக்கல் அது எல்லாமும் அந்த விதத்துலேயும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அப்புறமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது நான் மெம்பர்ஸை. அப்புறம் தே ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா, டெவலப் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். அவங்க ஏரியாவில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கணும். இதுதான் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். இப்போது கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்டு பை தேர் மெம்பர்ஸ் who actively participate in setting policies and making decisions. டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னென்னா, அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அவுட் சைடோடைய யாருடைய இன்டர்ஃபியரன்ஸஸும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யாரெல்லாம் வந்து ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெப்ரசன்டேட்டிவாக, அவர் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் மெம்பர்ஸுக்கு. அடுத்த மீதி உள்ள மெம்பர்ஸுக்கு யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். அண்டு இதில் இந்த எல்லா மெம்பர்ஸுக்கும் ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அதாவது 1 மெம்பருக்கு 1 vote அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எல்லா லெவல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸும் வந்து இதே மாதிரி டெமோக்ராட்டிக் மேனரில் தான்
ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன எம்ஃபசைஸ் பண்ணலாம், யாரெல்லாம் ஓனர்ஸோ அவங்கெல்லாம் வந்து தே கேன் கண்ட்ரோல் த கோஆப்ரேட்டிவ்ஸ். திஸ் கண்ட்ரோல் மஸ்ட் பி இந்த டெமோக்ராட்டிக் மேனரில் இருக்கணும். அந்த மெம்பர்ஸ் வந்து தே ஹாவ் த ரைட் டு பார்ட்டிசிபேட், ஆக்டிவ்லி இன்வால்வ். எதுலெல்லாம்னா அவங்க பாலிசி செட் பண்ணலாம், டிசிஷன் மேக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாலிசி இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, மேஜரான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணுறது ஜென்ரல் பாடி மீட்டிங்கில், இது எல்லாத்துக்குமே இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் தான் மீன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ மென் அண்ட் உமன் சர்விங் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மென் அண்ட் உமன் யார் வேணாலும் இதில் மெம்பர்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே அது யாரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ, எலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, லீடராக எலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் மெம்பர்ஸுக்கு. எய்தர் இட் மே பி எ மென் ஆர் உமன். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பயாஸ் ஆஃப் திஸ் பிரின்சிபல் இஸ் தட் எவ்ரி மெம்பர் ஆஃப் த சொசைட்டி ஹேஸ் அ ஈக்குவல் voting ரைட்ஸ். ஓகே, இது ஆல் த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஷுட் பி ரன் இன் அ டெமோக்ராட்டிக் மேனர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்த பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். இதில் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு அண்ட் டெமோக்ராட்டிக்லி கண்ட்ரோல் த கேபிட்டல் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா மெம்பர்ஸும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு. அண்ட் தென் இப்போ சப்போஸ் சர்ப்ளஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரொம்ப கேபிட்டல் இதில் இருக்காது ஆக்சுவலாக. நிறைய பேர் போட மாட்டாங்க, மெம்பர்ஸாக இருப்பாங்க, பட் தே டோன்ட் கிவ் த கேபிட்டல் டு த கோஆப்ரேட்டிவ்ஸ். அவங்களுக்கு வர அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் சர்ப்ளஸாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ரிசர்வாக வச்சுக்குவாங்க. ஃப்யூச்சரில் இந்த கோஆப்ரேட்டிவை டெவலப் பண்ணுறதுக்காக, இல்லை அதை பேட்ரனேஜ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி மெம்பர்ஸால் அப்ரூவ் பண்ணியிருக்க ஒரு ஆக்டிவிட்டி, அது வந்து மெம்பர்ஸுக்கு பெனிஃபிட்டான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த சர்ப்ளஸ் மணியை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, why and the way in which the members should invest in the cooperatives and how they should decide to allocate the surplus. அதுதான் இந்த மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனை சொல்லுது. அதாவது எப்படி மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இருக்கிற சர்ப்ளஸை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். அண்டு இது எல்லாமே எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸுமே ரிசர்வ்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக தான். அண்ட் மெம்பர்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல் த கேபிட்டல் ஆஃப் தேர் கோஆப்ரேட்டிவ்ஸ். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே கேன் டிசைட் அந்த எப்படி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது, எப்படி அந்த சர்ப்ளஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க என்ன பண்ணலாம், தே கேன் ஹாவ் த கண்ட்ரோல். when the surpluses are distributed to the members as a bonus அப்படின்னு சொன்னால், it must be in the proportion to their transactions with the cooperative. அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த போனஸ் வந்து மெம்பர்ஸுக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் இன்சிஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இதில் அது கிளியராக இல்லை, நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்துக்கலாம் அதை. Cooperatives are autonomous, self-help organizations controlled by their members. If cooperatives enter into the agreements with other organizations, including governments, or raise capital from external sources, they should do so on terms that ensure democratic control by members and maintain their autonomy. அப்படின்னு, அதாவது இது வந்து should be autonomous, free from control by the government அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். அட்டானமஸ்னால் என்ன, அதர்ஸ் இன்டர்ஃபியரன்சஸ் எதுவும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் எப்படி அந்த கோஆப்ரேட்டிவ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு லீகலாக ஒரு ஃப்ரேம்வொர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லாலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த கோஆப்ரேட்டிவ்ஸை எப்படி லீகலாக ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுன்னா, இட் வில் ப்ரொடெக்ட் த மெம்பர்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ குட் லாஸ் வந்து என்ஷூர் பண்ணும், கோஆப்ரேட்டிவ் வந்து அட்டானமஸாக இந்த சேம் வேல இருக்கும், எப்படி ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இருக்கும் அதே மாதிரி இதுவும் நடக்கும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ்
கோஆப்ரேட்டிவ்ஸ் என்ட்ரிங் இன் டு த அக்ரிமெண்ட்ஸ் வித் அதர் ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட் கூட என்ட்ரு ஆனாங்க கான்ட்ராக்டில் அப்படின்னா, such agreement should be on mutually agreeable terms and conditions. ஸோ அவங்க அக்ரிமெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட என்ட்ரு ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் வந்து மியூச்சுவலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரு ஆகணும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸஸும் கிடையாது. ஆனால் இப்போ சப்போஸ் அவங்க என்ட்ரு ஆனாங்கன்னா அது வந்து அக்ரியபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். கோஆப்ரேட்டிவ்ஸ் ப்ரொவைட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபார் தேர் மெம்பர்ஸ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஸோ தட் தே கேன் கான்ட்ரிபியூட் எஃபெக்டிவ்லி டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் கோஆப்ரேட்டிவ்ஸ். அப்புறமா இன்ஃபார்ம் த ஜென்ரல் பப்ளிக், பர்டிகுலர்லி த யங் பீப்புள் அண்ட் த ஒப்பீனியன் லீடர்ஸ் அபவுட் த நேச்சர் அண்ட் த பெனிஃபிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்னா மெம்பர்ஸ்க்கு, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால் ஒரு லீடரு, மேனேஜர்ஸ்க்கு, எம்ப்ளாயீஸ்க்கு. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருந்ததுன்னா, அந்த எஜுகேஷன் இருந்ததுன்னா, அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்களால இன்னும் முன்னுக்கு கொண்டு வர முடியும் இந்த கோஆப்ரேட்டிவ்ஸை. அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங்கும் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. மோரோவர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் பப்ளிக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி யங் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங் டு த கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸ் இது தான் அது எம்ஃபசைஸ் பண்ணுது. எல்லாருக்குமே, நாட் ஒன்லி த மெம்பர்ஸ், அங்கே இருக்கிற லீடர்ஸ்க்காகட்டும், மேனேஜர்ஸ்க்காகட்டும், எம்ப்ளாயீஸ்க்கும் இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ எஜுகேஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ரீடிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மட்டும் கொடுத்துட்டு அதோடு விட்டுறாது. இது என்ன பண்ணுன்னா எஜுகேட் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெம்பர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும். எதை பற்றினா அந்த வேல்யூ ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் தாட், அந்த கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷனை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த எஜுகேஷனோ ட்ரைனிங்கோ இன்ஃபர்மேஷனோ எப்படி கொடுக்கணும் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் ஒரு ரெகுலர் பேசிஸில் கொடுக்கணும். அண்ட் இது நிறைய எம்ஃபசஸ் எது கொடுப்பாங்கன்னா யங்ஸ்டர்ஸை, பொட்டென்ஷியல் லீடர்ஸ்க்கு, பொலிட்டீஷியன்ஸ்க்கு, பப்ளிக் சர்வன்ட்ஸ்க்கு, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, இது எல்லாருக்கும் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையுமே அந்த கோஆப்ரேட்டிவ்ஸோடைய வேல்யூஸ், அதோட அட்வான்டேஜஸ், அதோட பிரின்சிபிள்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லி எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஃப் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் it will go a long way in making the cooperatives viable and sustaining it. ஓகே, ஸோ இது ரொம்ப இந்த எஜுகேஷனும் ட்ரைனிங்கும் ரெகுலர் பேசிஸில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரு லாங் ரனில் ரொம்ப வயபிளாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த்து பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் அமாங் த கோஆப்ரேட்டிவ்ஸ். அதாவது கோஆப்ரேட்டிவ் சர்வ் தேர் மெம்பர்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி and strengthen the cooperative movement by working together through local, national, regional and international structures. இது என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அமாங் த கோஆப்ரேட்டிவ்ஸ். இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகணும், மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா தே ஷுட் கொலாபரேட் வித் த அதர் கோஆப்ரேட்டிவ்ஸ். இது அதர் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் லோக்கல் லெவலில் இருக்கிறது மட்டும் இல்லை, நேஷ்னல் லெவலில், ரீஜனலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள கோஆப்ரேட்டிவ்ஸோட இது கொலாபரேட் ஆனால் மட்டும்தான் இதை மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பிரின்சிபல். ஏன் அப்படின்னு சொன்னால் இஃப் யூ என்டர் இன் டு த நெக்ஸ்ட் சென்ச்சுரி இல்லை இஃப் யூ என்டர் இன் டு த அதர் காம்படிட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னும் போது இந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த செவன்த் ஒன், திஸ் இஸ் த லாஸ்ட் ஐ திங்க், கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. இதில் அது கரெக்டாக இல்லை, உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்குது. கோஆப்ரேட்டிவ்ஸ் ஒர்க் ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் கம்யூனிட்டி த்ரூ பாலிசிஸ் அப்ரூவ்டு பை தேர் மெம்பர்ஸ். அதாவது கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து யூஸ்வலாக ஆரம்பித்தது ப்ரைமரி வந்து என்ன பர்பஸ்ன்னா
பெனிஃபிட் ஃபார் த மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து டுகெதர் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் தே ஆல் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டெவலப்பிங் தீஸ் கம்யூனிட்டிஸ். இது என்ன எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது டு என்ஷூர் த கம்யூனிட்டிஸ் டு விச் தேர் மெம்பர்ஸ் பிலாங் அவங்க எல்லாம் எக்கனாமிக்கலாக, சோஷியலாக, கல்ச்சுரலாக டெவலப் பண்ணுறதுக்கு இது எம்ஃபசைஸ் பண்ணுது. And as in many parts of the world, the environment is at risk, and it is important that cooperatives also accept the responsibility of working together to keep their environment clean and free from pollution. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் என்விரான்மெண்ட் வந்து ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதாவது ரொம்ப பல்யூட்டடாக இருக்குது. அதை வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த க்ளீன் என்விரான்மெண்ட்டும் ஃப்ரீ ஃப்ரம் பல்யூஷனாகவும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அக்கார்டிங் டு த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ், இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து மெம்பர்ஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. this is actually the conclusion. மொத்தம் இதுதான், ஆல் 7 principles இதுதான். அண்ட் இது வந்து வாலண்டரி, அட்டானமஸ், செல்ஃப் ஹெல்ப்பு, டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன், ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த மெம்பர்ஸு. அப்புறம் இது வந்து ஓப்பன் அண்ட் வாலண்டரி, யாரெல்லாம் தே கேன் யூஸ் த சர்வீசஸ், யாரெல்லாம் அண்ட் அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஷிப், அவங்க எல்லாருமே இதில் மெம்பர்ஸ் ஆகலாம். ஜெண்டராகவோ இல்லை ரிலீஜனாவோ எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இந்த ஹோல் சிஸ்டமே வந்து டெமோக்ராட்டிக் மேனரில் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்டு மெம்பர்ஸ் யாரை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் டு த அதர் மெம்பர்ஸ். இங்கே இருக்கிற மேனேஜர்ஸோ ஸ்டாஃபோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அது கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு அதிகாரம் இருக்குது. அண்ட் அதே சமயம் அக்கௌண்டபிளாகவும் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும், அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லா மேட்டர்ஸும் டெமோக்ராட்டிக்கலாக டிசைட் பண்ணுவாங்க. எப்படின்னா பை ஓட், மெஜாரிட்டி ஆஃப் ஓட் யார் இருக்கோ அவங்கள தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷேர் கேபிட்டலும், அப்புறம் மெம்பர்ஸோட ப்ராஃபிட் அண்ட் ஷேர் எல்லாம் வந்து அவங்க எப்படி அந்த பேஸ்ட் ஆன் த பார்ட்டிசிபேஷன், அந்த மெம்பர்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இன்வால்வ்டாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸும் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்டு தே ப்ரொவைட் எஜுகேஷன், ட்ரைனிங்கு ஃபார் த மெம்பர்ஸோ இல்லை மேனேஜர்ஸ்க்கு, எம்ப்ளாயீஸ்க்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த கோஆப்ரேட்டிவை டெவலப் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ட்ரைனிங்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் தே ஒர்க் டுகெதர் லோக்கலாக, நேஷ்னல், ரிலீஜன், இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஸ்ட்ரென்தனிங் த மூமெண்ட் பை ஒர்க்கிங் டுகெதர். அண்ட் தே ஒர்க் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் இன் விச் தே ஆப்ரேட். எந்த ஏரியாவில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள் தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கோஆப்ரேட்டிவ்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் தான் ஃபவுண்டேஷன்ஸ். இது எல்லாம் இந்த பிரின்சிபிள்ஸ் தான் என்னென்னா தனிச்சு காமிக்குது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை மித்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனோடைய என்ன பண்ணுது, தனிச்சு காமிக்குது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் பண்ணுது டு டிசைட் வெதர் இந்த ஆர்கனைசேஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் தானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் cooperation which make distinct from the other forms of organization. Okay, we'll meet you in the next class with the characteristics of or features of cooperative societies. Thank you, children.